அதிகாரம் 11. யூதாவின் அரசி அத்தலியா. அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராபின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா என்பவள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிளம் புதல்வர்களில் ஒருவன் ஆவான். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் தன் செவிலி தாயோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குருவாகிய யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார். அங்கு அவர் அவர்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். பின்னர் அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். அவர் அவர்களிடம், நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே. நீங்கள் ஓய்வு நாளில் பணியேற்கும் பொழுது உங்களில் 3இல் 1 பங்கினர் அரண்மனைக்கு காவல் இருக்க வேண்டும். 2வது பங்கினர் சூர் என்னும் வாயிலில் காவல் காத்து நிற்க வேண்டும். 3வது பங்கினர் மற்றைய காவலர்களுக்கு பின்னால் வாயிலில் காவல் இருக்க வேண்டும். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்லும் 2 குழுக்களும் அரசனை ஆண்டவரின் இல்லத்தில் பாதுகாத்து நிற்க வேண்டும். யோவாசு அரசனை ஒவ்வொருவனும் படைக்கலங்களுடன் பாதுகாத்து உங்களை நெருங்குபவன் எவனாயினும் அவனை கொல்ல வேண்டும். அரசன் வந்து போகும் இடமெல்லாம் நீங்களும் அவனோடு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு கூறினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தார்கள். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர் பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் குரு யோயாதாவிடம் வந்தார்கள். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசனின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். கையில் படைக்கலன் தாங்கியவாறு காவலர் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறமரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் சுற்றி அரசனை பாதுகாத்து நின்றனர். பின்பு குரு யோயாதா இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அவனிடம் அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூடி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படை தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவனருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் அவள் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாகிலும் பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவர்கள் அவளை பிடித்தார்கள். அங்கே அவர்கள் அவளை கொன்றார்கள். யோயாதாவின் சீர்திருத்தங்கள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசனும் மக்களும் மறுபக்கமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையேயும் உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு யோயாதா ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். மேலும் அவர் 100 தலைவர்கள், அரச மெய்க்காப்பாளர், காவலர், நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டினார். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தினின்று காவலர் வாயில் வழியாக அரசனை அழைத்து கொண்டு அரண்மனையை வந்தடைந்தார்கள். அரசன் அரியணையில் ஏறி அமர்ந்தான். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். அத்தலியா அரண்மனையில் வாளால் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. 7 வயதிலேயே யோவாசு அரசனானான்.